அன்புள்ளோரே வணக்கம். கல்கத்தாவிலேருந்து காக்கிநாடா பேரி சுகர்ஸுக்கு சக்கரை மூட்டை சாக்கு மூட்டை லோடு எடுத்துகிட்டு வந்தேன். வெள்ளிக்கிழமை வந்துட்டேன். எனக்கு முன்னாடி ஒரு இதனால் எனக்கு இறக்கல. சனிக்கிழமை இருக்கல, ஞாயிற்றுக்கிழமை இருக்கல, திங்கக்கிழமை தான் இருக்கனாங்க. இதில் என்ன ஒரு பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகலில் பயங்கரமான ஈத்தொல்லை சோர்பேட்டையினால், நைட்டில் பயங்கரமான கொசு தொல்லை. இப்போ அடிக்கிற கடுமையான வெயிலுக்கு இதில் போதாதுன்னு இன்னொரு பிரச்சனை. இங்கே சக்கரை லோடு எக்ஸ்போர்ட் ஆகுது. ஒரு நாளைக்கு 100-150 லாரி வருது. வர லாரி போகிறப்பலாம் பார்த்தீங்கன்னா குபீர்னு புழுதி. அடிக்கிற வெயிலுக்கு சட்டை இறக்கிட்டு உட்கார முடியாது, சட்டை திறந்துட்டு உட்கார முடியாது. இங்கே குளிக்கிறதுக்கு வசதி கிடையாது. அதனால் என்னுடைய 30 கண்ட லாரி அனுபவத்தில் இது கூட ஒரு கொடுமையை அனுபவிச்சதே கிடையாது. அதனால் இங்கே பேரி சுகர்ஸ் வரவங்கலாம் அன்றைக்கி இறக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. நான் லேட்டானால் இவ்வளோ துன்பம் இருக்குது. என்னுடைய மனக்கவலை கொஞ்சம் பகிர்ந்துக்கிட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இப்போ பாருங்கள், ஒரு லாரி வரும் பாருங்கள். நான் காலையில் போகும்போது செல்லை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சாயந்தரம் தான் செல்லை கையில் கொடுத்தாங்க. அதனால் இருட்டு கட்ட பாருங்கள், அந்த லாரி போகும் எவ்வளோ புழுதி பறக்குதுன்னு பாருங்களேன். ஆனால் பகல் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. நன்றி நண்பர்களே.